நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய் நகுலா, பிடி, தவற விடாதே. வானில் பட்டம் விடும் யோசனை எவ்வாறு வந்தது கோவிந்தரே? மனிதர்களை கண்டதால் சகி. மனிதர்களின் மனமும் இப்பட்டத்தை போல் பறந்து கொண்டிருக்கிறது. ஆசை என்னும் காற்று வானில் எங்கும் வியாபித்திருக்கிறது திரௌபதி. மனமானது ஆசை என்னும் காற்றால் அங்கும் இங்கும் இழுக்கப்படுகிறது. அது வாயுவின் இஷ்டத்திற்கு சாய்கிறது. அதோ நகுலனின் பட்டத்தை பார்த்தாயா? சில நேரம் மனிதனுக்கு இன்னொருவருக்காக தன்னை இழக்கும் நிலை ஏற்படுகிறது. கோவிந்தரே, தம் கரத்திலிருந்து குருதி சிந்துகிறது. குதிரை கடிவாளத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தால் விபரீதம் விளையாது. ஒருவேளை அக்கட்டுப்பாட்டை மீறினால் இது போன்ற விபரீதமானது விளைந்துவிடும். சில சமயங்களில் அடுத்தவருக்கு ஆற்றிய செயல் மனதிற்கு துன்பம் விளைவிக்கும். அச்செயல் பெரும் மாற்றத்தையும் விளைவிக்கலாம். அதுபோன்ற சமயத்தில் நம்பிக்கை இழக்கக்கூடாது. ஒருவர் தன்னை கட்டுப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமாகிறது. அது போன்ற நிலை எமக்கு ஏற்பட போகிறதா கோவிந்தரே? தாம் எதிர்காலத்தை அறிந்தவர். இல்லை சகி, மனிதரின் செயல்களை நன்கு ஆராய்ந்து அவர்களின் எதிர்காலம் பற்றி நான் அறிவேன் என்றுதான் கூறியிருக்கிறேன். ஆம், பாண்டவரின் வெற்றியைக் கண்டு துரியோதனன் நிச்சயம் சதிச்செயல் புரிவான். அந்த சந்தர்ப்பத்தில் உனது உயிரினும் மேலாய் மதிக்கப்படுவது எதுவோ அது காக்கப்படுமேயானால் துன்பமான வேளையிலும் இன்பத்தின் எதிர்காலம் நிச்சயம் தென்படும். தாம் எம்முடன் இருக்க மாட்டீர்களா? நான் துவாரகை நோக்கி புறப்படவிருக்கிறேன். துவாரகையை நோக்கி மகாராஜா சால்வன் தன் சேனையோடு போர் தொடுத்து வந்து கொண்டிருக்கிறான் என்ற செய்தி கிடைத்துள்ளது. நான் செல்ல வேண்டியது அவசியமல்லவா? இருப்பினும் நான் உன்னுடன் தான் எப்போதும் இருக்கிறேன். காட்டாற்று வெள்ளத்தில் சிக்க நேர்ந்தால் கிடைக்கும் பிடியினை விடலாகாது. மன நம்பிக்கையையும் இழக்கலாகாது. நான் உன்னுடைய மனதில் நிறைந்துள்ளவன். நீ உன் மனதினை தொலைத்தால் அதில் நிறைந்த இந்த கோவிந்தன் கிருஷ்ணனும் மறைந்து விடுவான்.
பாண்டவர்கள் மூன்று. அரசர் புகழ் ஓங்குக. மகாமந்திரி விதுரர் தம்மை காண அனுமதி வேண்டுகிறார். உடனே வரச் சொல். உத்தரவு. வரவேண்டும் விதுரா. என் அன்பு அனுஜனே வரவேண்டும். பணிகின்றேன். பணிகிறேன் அரசே. இன்று உன் மனமானது ஆனந்தம் கொள்ளும் அளவிற்கு ஒரு நற்செய்தியை கூறவிருக்கின்றேன். அச்செய்தியை கூறுங்கள். பாண்டு புதல்வர்களின் ராஜசபையில் துரியோதனன் பாண்டவர்களுக்கிடையே நடந்த நிகழ்வுகள், அனைவரும் இருக்கையில் துருபதன் கன்னிகை ராஜகாரியம் பற்றி எடுத்துரைத்த விதம், இவை அனைத்தும் உசிதமல்ல. அது பற்றி எண்ணி நானும் துரியோதனனும் வேதனை கொண்டோம். இருப்பினும் கசப்பான எண்ணங்களை மறப்பதற்காக திரௌபதியை வரவேற்பதற்கு எண்ணியிருக்கிறேன். அதோடல்லாது திரௌபதிக்கு தர வேண்டிய மரியாதையை நாம் இன்னும் சரியான முறையில் தரவில்லை விதுரா. ஆகையால் நான் ஒரு முடிவெடுத்தேன். நடந்தவைகளை மறந்து பாண்டவர்கள் அனைவரையும் திரௌபதியோடு அஸ்தினாபுரத்திற்கு வரவேற்க விழைகின்றேன். திரௌபதிக்கு பெரும் ஆனந்தத்தை தரக்கூடிய சன்மானம் நம் ராஜசபையில் வழங்கப்படும் விதுரா. மகாகுரு துரோணர் அவர் மகன் அஸ்வத்தாமனுக்கும் அஸ்தினாபுரம் வருவதற்கு அழைப்பு விடுக்கப்படும். அதோடு பாண்டுவின் புதல்வர்கள் திரௌபதியோடு அஸ்தினாபுரம் வருகை தருவதற்கான அழைப்பினை வேண்டி நீயே அவ்விடம் செல்ல வேண்டும். இவ்விடத்தில் அந்நியரை காணவில்லையே அரசே. அவள் எதற்கு? எனது அனுபவம் கொண்டு கூறுகிறேன் அரசே. தாம் எச்செய்தியை கூறினாலும் அச்சமயத்தில் அந்நியார் தம்மோடு இருந்தார்கள் என்றால் கூறவிருக்கும் அச்செய்தி நற்செய்தியாய் இதுவரை விளங்கியுள்ளது. மகாமந்திரி, கூறுங்கள் அரசே. பாண்டவர்களை வரவேற்க கிரீடா உற்சவத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டுமா? வேண்டாம் சித்தப்பா. கிரீடா மகோத்சவத்தில் அஸ்திரம் ஏந்தப்படும்.
அதோடு தாம் பாண்டவரில் ஒருவனான பீமனைப் பற்றி நன்கு அறிந்தவர். அஸ்திரம் ஏந்தினால் அவன் எவரும் அஸ்திரம் ஏந்தக்கூடாது துரியோதனா. இதுவே எனது ஆணை. பாண்டுவின் புதல்வர்களை அன்பு கொண்டு வரவேற்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். விதுரா, அஸ்திரம் ஏந்தும் சத்திரியர் வாழ்வில் சூது விளையாட்டும் ஒரு முக்கிய அங்கமாகிறது. அன்பையும் சிநேகத்தையும் வெளிப்படுத்தி அரண்மனை விருந்தினர்களோடு சூது விளையாடி பொழுதை கழிப்பது ராஜ வழக்கம். முன்பு நடந்த நிகழ்வுகளே அதற்கு உதாரணமாகிறது. ஆகையினால் எனது மகன் துரியோதனன் இவ்வாட்டத்திற்கு ஏற்பாடு செய்தான். அஸ்திரம் ஏந்தும் கரங்களுக்கு சூதாட்டத்தையும் வெல்லும் தகுதி உள்ளதா எனக் காணலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அஸ்திரம் ஏந்தும் கரங்களுக்கு சூதாட்டத்தையும் வெல்லும் தகுதி உள்ளதா எனக் காணலாம். சென்று இச்செய்தியை கூறு. உத்தரவு மகாராஜா. மாமா அவர்களே, பகடையை உருட்டுங்கள். ஈராறு. எங்கே ஆராய்மாறு? பார்த்தாயா, நான் வென்று விட்டேன். ஆனால் ராஜகுமாரி, தாம் கரம் கொண்டு பகடையை மாற்றினீர்களே. அதனால் என்ன? கரம் கொண்டு உருட்டலாம், கரம் கொண்டு மாற்றக்கூடாதா? பகடையில் எண் விழுந்த பிறகு அது திரும்பக்கூடாது. உனக்கு இவ்விளையாட்டு தெரியாது. சென்று விடு. நான் என்னவரோடு விளையாடுவேன். ஐயனே, ஐயனே, ராஜகுமாரர் அர்ஜுனரே. என்ன வேண்டும் சுபத்ரை? தாம் என்னுடன் பகடையாடலாம் அல்லவா? கர்ப்பம் தரித்துள்ள தம் மனைவிக்கு இந்த உபகாரம் செய்யலாம் அல்லவா? நீ ஒன்றை அறிவாயா? தாயாற்றும் செயல்கள் கர்ப்பத்தில் உள்ள குழந்தைக்கு வழக்கமாகிவிடும். பிறக்கவிருக்கும் மகனுக்கு பகடையாட்டம் கற்றுத் தருகிறாயா? என்னுடைய மகனானவன் அன்பையும் போர்க்கலைகளையும் கற்றவனாக வேண்டும். பகடை உருட்ட தேவையில்லை.
அம்பை கற்றுத் தருவதற்கு தம்மால் இயலாது. ஏனெனில் அது பற்றி தாம் அறிய மாட்டீர்கள். யுத்த கலையை மட்டும் பயில்வியுங்கள். நீ உறங்கிவிட மாட்டாயே? பயிலும் கலை சுவாரஸ்யமாக விளங்க வேண்டும். சக்கரவியூகம் என்பது 5, 7 அல்லது 9 சக்கரங்களை கொண்டது. ஒவ்வொரு சக்கரவியூகத்திற்கும் ஒரு விசேஷம் உண்டு. குறிப்பிட்ட ஒரு யுத்த தந்திரம் கொண்டே அதை உடை தெரிய வேண்டும். இது 7 சக்கரங்களை கொண்ட வியூகம். இவ்வாறு 7 சக்கரங்களையும் உடைத்து வீரன் ஒருவன் அதனுள் பிரவேசிக்க வேண்டும். அவன் மீண்டும் அதே 7 சக்கரங்களை உடைத்து வெளிவர வேண்டியதும் மிகவும் அவசியம். அதை உடைக்கும் வழியை அறிந்து கொள்வது எளிதான விஷயம் அல்ல. புரிகிறதா சுபத்ரை? உறங்கிவிட்டாய். இதை நான் அறிந்திருந்தேன். சக்கரவியூகத்திற்குள் செல்லும் வழியை நீ கேட்டுக்கொண்டாய். ஆனால் அதிலிருந்து வெளிப்படும் யுக்தியை கூறுவதற்கு முன்னால் உறங்கிவிட்டாளே. பணிகிறேன் ராஜகுமாரரே. அஸ்தினாபுரத்தின் மகா மந்திரி வருகை தந்துள்ளார். தாம் விரைந்து ராஜசபைக்கு வருகை தர வேண்டும் என்று அரசர் தமக்கு உத்தரவிட்டார். சித்தப்பாவா? எந்த அறிவிப்புமின்றி எதற்காக இங்கு வருகை தந்திருக்கிறார்? சக்கரவர்த்தியின் புகழ் ஓங்க வேண்டும். தாம் அனைவரும் நீடூழி வாழ வேண்டும். சக்கரவர்த்தி அஸ்தினாபுரத்தின் சார்பாக திவ்ய பொருட்களை ஏற்க வேண்டும். எமக்கு தாம் வழங்கிய பொருட்கள் அனைத்தும் இறைவனுடைய பிரசாதமாக ஏற்கப்படும் மகாமந்திரி. ஏனெனில் அரசர் எமக்கு என்றும் இறைவனாவார். சக்கரவர்த்தி அஸ்தினாபுரம் தம்மை வரவேற்க உற்சவத்திற்கு ஏற்பாடு செய்தது. சக்கரவர்த்தினி திரௌபதியை வரவேற்கும் உபச்சாரம். நான் தம்மை சக்கரவர்த்தினி திரௌபதியோடு சேர்த்து அந்த உற்சவத்திற்கு வரவேற்க அழைப்பு விடுக்கின்றேன். உற்சவத்தில் மனோரஞ்சிதமான கேளிக்கைகளும் உண்டு. அதோடு இறுதியில் யுவராஜர் துரியோதனன் தம்மோடு சேர்ந்து சூது விளையாடுவார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யுவராஜர் துரியோதனன் தம்மோடு சேர்ந்து சூது விளையாடுவார்.
இது போன்ற ஒரு அழைப்பினை ஏற்பதற்கு முன்பாக ராஜ்யத்தின் மந்திரிகள் வம்சத்தின் பெரியவர்களோடு சேர்ந்து கலந்தாலோசிக்க வேண்டியதும் அவசியம். மகா மந்திரி அவர்களே, நல்லது. கலந்து ஆலோசித்து முடிவு கூறுங்கள். ராஜகுமாரர் அர்ஜுனரே, தமது அழைப்பை ஏற்காமல் இருப்பதா? அவ்வாறு செய்வது மாபெரும் தவறாகும் அல்லவா? என் அழைப்பு அல்ல இது. வீரனே, சபை கலையட்டும். பணிகின்றோம் மகாமந்திரி. நலம் உண்டாகட்டும். வேடன் ஒருவன் பூமியில் தானியத்தை இறைத்தால் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும் புத்திரர்களே. அவ்விடம் அவன் ஒரு வலை விரித்துள்ளான் என்று அர்த்தம். எந்த நிலைமையிலும் இந்த அழைப்பை தாம் ஏற்பது நல்லதல்ல என்று உணருங்கள். உற்சவம் என்ற பெயரால் சகுனி சதித்திட்டம் தீட்டியிருக்கக்கூடும்.